ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி இலக்கண அன்பர்களுக்கு. கன்னியா லக்னத்திற்கு சுக்கிரன் எப்படி இருக்கிறார், அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு பூர நட்சத்திரத்துக்கு வந்து ஆகஸ்ட் 22 வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிற காலகட்டத்தில் நம்ம என்னவெல்லாம் விளைவுகளை எதிர்நோக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு. சுக்கிர கிரகம் நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீடான துலா ராசிக்கு அதிபதி, நம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடமான ரிஷப ராசிக்கு அதிபதி. இந்த 2ஆம் இடம் என்பது பணவரவை குறிக்கிறது, சேமிப்பு குறிக்கிறது, குடும்பத்தை குறிக்கிறது, நம்மளுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் குறிக்கிறது, பேச்சு வலிமை, ஆரம்ப கல்வி, குடும்ப பலம், இதையெல்லாம் குறிக்கிறது 2ஆம் இடம். அதே நேரத்தில் 9ஆம் இடம் என்பது பூர்வீக பாரம்பரியம், பூர்வீக சொத்து, தந்தையினுடைய அனுசரணை, மேல்கல்வி, பெரிய நபர்களோட தொடர்பு, தர்மத்தை குறிக்கிறது. அது மட்டுமில்லை, நம்மளுடைய பிறரோடு கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்களையும் குறிக்கிறது. அதாவது அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி 9ஆம் இடமும் அஃபேர்ஸை குறிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் நமக்கு 12ஆம் இடத்துல சிம்ம ராசியில் சொந்த நட்சத்திரத்தில் வர்றார். அப்போ 12ஆம் இடத்தை பலப்படுத்துவார், தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியை பலப்படுத்துவார். அப்போ பேச்சுக்கு ஒரு பவர்ஃபுல் ஒரு உத்வேகம் கிடைக்கும். நம்மளுடைய பேச்சினால நமக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும், பேச்சு ஸ்தானம் வலுவார், பணப்புழக்கமும் அதிகரிக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வரவேண்டிய பணம், அது திடீர்னு நமக்கு வந்து சேரும். என்னைக்காவது கொடுத்துருப்போம், அதை இந்த தர்றேன்னு சொல்லிட்டு அதை வந்து காலந்தாழ்ந்து அது மறந்தே போயிருப்போம். திடீர்னு அந்த பணம் வந்து இப்போ நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 11 நாட்களில் நடக்கும். வெளிநாடு பிரயாணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் வேலை சார்ந்த முன்னேற்றம் நன்றாக இருக்கும். சுப செலவுகள் நடக்கும். பணப்புழக்கம், கொடுக்கல் வாங்கல் நன்றாக நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இது ஏற்ற டைம். இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ குழந்தைகளாக இருந்தால் ஆரம்பகால கல்வி, பேச்சு வன்மை, பேச்சில் பலம், அதனால் ஒரு ஆபரணங்கள் அணியக்கூடிய நன்மைகள், இப்போ தங்க நகை, ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள், ஜெம்ஸ்டோன்ஸு, முத்துக்கள், இது நவரத்தினங்கள், இது எல்லாமே ஒரு விலையுயர்ந்த பொருட்களை நம்ம அடையக்கூடிய யோகத்தை இது கொடுக்குது. ஸோ அதுக்கு இந்த சுக்கிரன் வந்து பலமாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுல, தொழிலில் பேச்சு முக்கியத்துவம் பெறும். இப்போ லாயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பேச்சினால் வரக்கூடிய பண ஆதாயத்தை குறிக்கிறதுக்கும் சாதகமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான பொருள் சேரக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது. பிரயாணங்கள்னால வரக்கூடிய நன்மைகள், லாபங்கள், ஆதாயங்கள், பணவரவு, இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது வேலை செய்கிறவங்க, ரகசிய நடவடிக்கைகளாக வேலை செய்கிறவங்க, 12ஆம் இடம் என்பது சில விஷயங்கள் ரகசியமாக செய்யக்கூடியது, அதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆராய்ச்சி கூடத்திலேயே கெமிக்கல் அல்லது உயிரியல் இதிலையெல்லாம் வந்து சயின்டிஸ்டாக இருக்கவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல காலகட்டம், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோக பின் சகோதர வழி, இளைய சகோதரம், சகோதரி, தம்பி, தங்கை, இது மாதிரி அமைப்புக்கு அவ்வளவு நல்லா இல்லை. ஸோ அதனால் அதில் இருக்கிற இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கலாம். ஒரு அக்ரிமெண்ட் போடலாம், ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையை நடத்தலாம், அதுக்கு வந்து நல்லா இல்லை. ஒருத்தரை போய் சந்திக்கிறதுக்கு தடைகள் ஏற்படும். அதனால் இந்த 11 நாட்களில் புதிதாக மாற்றம் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளோ, ஆவண பதிப்பு செய்யக்கூடிய விஷயங்களோ, எழுத்துக்கள், அட்வர்டைஸ்மெண்ட்டு,
நம்மளுடைய கருவிகள் செல்ஃபோன்லேருந்து லேப்டாப் வரைக்கும் தகவல் தொடர்பு கருவிகள் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இல்லை. அதனால் இது சம்மந்தப்பட்ட தொடர்பான வேலைகளை தற்காலிகமாக நீங்கள் தள்ளி போட்டுக்கலாம். அதே வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது, நன்மைகள் நடக்கும். நம்ம எதிர்பார்த்தபடி இடம் கிடைக்கும், எதிர்பார்த்தபடி வீடு அமையும், எதிர்பார்த்தபடி வாகன சுகம் கிடைக்கும். அது நல்ல கவர்ச்சிகரமாக ஆடம்பரமாக லேட்டஸ்ட் வண்டியாக நமக்கு அமையும். அதே போல் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கிறது, வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, பளிச்சுன்னு கவர்ச்சிகரமான சில அலங்காரங்களை பண்ணுறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். சில பேர் தொழில் ரீதியாகவே இது மாதிரியான அலங்கார பொருட்களை உற்பத்தி பண்ணுற தொழிலில் இருப்பாங்க, அவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு மாடர்ன் லைட்ஸு அந்த மாதிரி செய்கிறவங்க, விளையாட்டு பொம்மைகள், விளையாட்டு டெக்ஸ்டைல் பொருட்கள், அதாவது ரெடிமேடு வேர்ஸு, ஜவுளியில் பட்டு சம்மந்தப்பட்ட துணிகள் உற்பத்திகள், இது சார்ந்ததுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி இடம் வீடெல்லாம் கட்டுறது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு பங்களா டைப்பில் கட்டுவோம், நல்லா கார் நிற்கிற மாதிரி மாடி வீடு மாதிரி அமையும். இந்த 11 நாட்களுக்கு சுக்கிரனின் பலம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு புகழ் அதிகரிக்கும், ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டமும் உண்டாகும். ஏன்னா நம்மளுக்கு 12ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடோ அல்லது அவங்க கேரியரில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு டீக்ரேடு பண்ணுறது, அவமானப்படுத்துறது, அல்லது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மக்கிட்ட கொண்டு அதை சொல்லி சஞ்சலப்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது. எப்போவுமே 12ஆம் இடம் என்பது குழந்தை சார்ந்த விஷயங்கள், நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, கலைகள், நம்மளுடைய தனிப்பட்ட மனித ஈடுபாடு, பாசம், நேசம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அகெயின்ஸ்டாக தான் வேலை செய்யும். அந்த விஷயத்தில் இந்த 11 நாட்கள் நம்ம பட்டும் படாமல் கொண்டு போய்க்கணும். வேலை நல்லாயிருக்கும், ஒர்க்கில் நமக்கு ஆதாயமான நிகழ்வுகள் நடக்கும், ஒர்க்கில் டிமாண்ட் இருக்கும், நம்ம பண்ணுற சர்வீஸு பிரயோஜனப்படும். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸு ஏற்கனவே இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் மற்றும் ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்டது, சுரப்பிகள் தைராய்டு போன்ற சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதனுடைய தாக்கம் ட்ரீட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு அதுக்கும் கொஞ்சம் பகைமை பாராட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ பொருள் வர்றது சில பேருக்கு கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ அவங்களுடைய வீட்டிலேருந்து வரக்கூடிய பொருளாதாயம்ங்கிறது அது ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் எமோஷனலி அட்டாச்மெண்ட்டு குறைவாக இருக்கும். பூர்வீகம் மைனஸாக இருக்கிறதுனால அதை அவாய்டு பண்ணிக்கணும். மூத்த சகோதரம் சகோதரி வகையிலையும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கிறதுனால இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். இது மாதிரி கன்னி லக்னத்திற்கு இந்த 11 நாட்களில் பொருள் சார்ந்த நன்மைகளை சுக்கிரன் தருகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.